சாதம். இன்றைக்கி இது சுகர் பேஷண்ட் இருக்காங்கல்லம்மா, அதாவது நீரிழிவு நோயாளின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்குள்ள சாப்பாடு. அதனால நீங்களும் செய்ய, அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. காய்கறி சாப்பிட்டாவே நமக்கு அவ்வளோ நல்லதுமா. இந்த பாருங்க, அவங்களுக்கு வாழைக்காய் கொஞ்சம் நமக்கு இது நல்லா சுள்ளுன்னு இருக்கிறவங்களுக்கு இந்த கொஞ்சம் இதோ நாராயணன் பருவ இந்தங்க இந்த பீக்கங்காய் இருக்குது பார்த்திங்களாம்மா, அது கடைஞ்ச பாருங்க, புளி ஊற்றி பீக்கங்காய் கடைசல். இது நம்ம சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டுக்கலாம். இவங்களுக்கு இது நீர் சத்து காய்மா, அது வாசி நீங்கள் இந்த காயில் வாங்கி செஞ்சு கொடுங்க. அப்புறம் வீட்டில் பெரியவங்களும் சாப்பிட்லாம். இதை நல்லது. இதோ பாருங்க, பாசி பருப்போம் இது பாருங்க நாராயணா சவுச்சவும் போட்டு கூட்டு பாருங்க. இது அவங்களுக்கு, அதாவது சுகர் பேஷண்ட்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு வயசானவங்களாம் சாப்பிடலாம். இந்த கால் கையில் வீங்கி சாப்பிட அவங்களுக்கு நல்லது. இதெல்லாம் நீர், அதாவது இதுக்குன்னு நீங்கள் மாத்திரை சாப்பிடாம காய்கறிகளே நீங்கள் வந்துடுங்க. இதுக்கு காம்பினேஷன் பருப்பு துவையல் தாம்மா நல்லாயிருக்கும். இது பாருங்க பருப்பு துவையல். அப்புறம் பாருங்க, நீங்கள் நிறையா சாதம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, டாக்டர்லாம் ஒரு அதோட 2 சப்பாத்தி மட்டும் வச்சுக்கோங்க, இல்லை 1 கூட சாப்பிட்டுக்கலாம் நீங்கள். அது இதோ ரசம் பாருங்கள், உங்களுக்கு அடுத்த சாதத்துக்கு ரசம் வச்சுக்கலாம். இந்த பாருங்க தயிர், சும்மா கொஞ்சம் கொஞ்சம் பாருங்கள். இது டெய்லி நீங்கள் அவங்களுக்கு காய்கறியில் தான் சத்தே இருக்குமா. இந்த கறி மீனை விட நீங்கள் டெய்லி அவங்களுக்கு ஒவ்வொரு காய்கறியில் சமைச்சு கட்டாயம் சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லி அவங்கள நீங்கள் கொடுங்க. சாப்பிட்டு பாருங்கள், அவங்களுக்கும் உடம்புக்கு நம்மளுக்கும் நல்லது தான். காய்கறி சாப்பிட்டாவே சாத்வீக உணவு தான் நல்லது. நமக்கு கோபமும் எதுவுமே வராது. உடம்புக்கும் என்ன சொல்கிறது, நீர் சத்து உள்ள காய். சாப்பிட்டு பாருங்கள், நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும்.